இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? முடியாது. பேச்சுவார்த்தைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கா? இல்ல தாக்குதல்கள் தீவிரமா நடந்துட்டு இருக்கா? மேற்கு நாடுகள் தயாராக ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு நடுவுல கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நபர் கேட்டிருந்தீங்க. "ஏன்பா செந்தில் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையே பேசுறியே, முடிஞ்சிருச்சுன்னா என்னப்பா பண்ணுவ?" அப்படிங்கிறது போல கேட்டிருந்தீங்க. அந்த கவலை எனக்கு இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்றது? உங்கள மாரி நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க. ஏதோ வீடியோ போட்டா, சரி இந்த பையன் ஏதோ சொல்லுவான், கேட்போமே அப்படிங்கிறது போல நீங்களும் கேட்குறீங்க இல்லையா? அது போல உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஓரமா இருக்கத்தான் செய்யுது. பார்ப்போம். இருக்கீங்க, விட்டுற மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். நம்மளும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுக்கறது, ஏதாவது பண்றது. ஸோ அடுத்தடுத்து நம்மளும் இந்த சேனல குடுக்க பார்ப்போம். ஏன்னா பல சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சேனல் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுவும் உங்களோட அன்பு ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து கமெண்ட் பண்றவங்களுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம செயலுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? முடியாதா? ஏகப்பட்ட கொலாபரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான செய்திகள்லாம் லைனா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே கிளாரிட்டியா தெரியும். பட் ஆனா என்னோட ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவங்கலாம் இப்போதைக்கு இது முடிக்கிற மாரி தெரியல. 100% இவங்கலாம் இது முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற போல செய்திகள் வருது. அதுக்கான காரணம் இப்ப திரும்பவும் ரஷ்யா 22ஆம் தேதி நைட்லேருந்து 23ஆம் தேதி அதிகாலை உக்ரைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 49 ட்ரோன்கள் கிட்ட ஏவி விட்டாங்க. இதுல 7 இடங்கள்ல ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வந்திருக்கு. அதுவும் அதிகாலை நேரங்கள் மட்டுமேங்க. மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல அலர்ட்ல வந்திருக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய அலர்ட். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அலர்ட் குடுத்துருக்காங்க உக்ரைன்ல. இதுல என்னன்னா இது மாரி கீவ் ஒப்லாஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் உள்ள பூந்து உலாவ வேலை பார்த்துட்டு இருந்து. ஸோ அந்த டைம்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்கேஜ் பண்ணதுனால, அந்த ட்ரோன் காலையிலங்க 23ஆம் தேதி அதிகாலை ஆகஸ்ட் வந்து கீவ் ஒப்லாஸ்ட் வந்து விழுந்துருச்சுங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் தாக்குதல் வீரியமா நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவும் அடிச்சுக்கிறாங்க, உக்ரைன் அடிச்சுக்கிறாங்க. வீரியமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருதரப்புலயும். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த கீவ் ஒப்லாஸ்ட்லாம் ஹைலைட் ஆகுதுன்னா, அதிகப்படியான ஆயுதங்கள் வந்திருக்கலாம். உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவுகள எடுத்து போட்டுக்கிறாங்களே, இந்த பதியா இந்த இடமா இருக்கும். வந்து அடிச்சு பாருங்க அப்படிங்கிறது போல லொகேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதுபோல இது போல ஏரியாக்கள் எங்கேயாவது இருக்கா? வேர் ஹவுஸா இருக்கிறா? அப்படிங்கிறத உளவு வேலை பார்த்து மிக பெருமளவு அட்டாக் நடந்தால் ஆச்சரியப்பதுக்கலாம். வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஹெவியான அட்டாக்ஸ், ஹெவி டபுள், ட்ரிபிள் ஆகுமே தவிர அது குறையறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஸோ ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள பல பகுதியில அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நேத்துக்கெல்லாம் இந்த கிரமடாஸ்க் பையெல்லாம் போட்டு பொளந்து எடுத்துக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு கணக்கா, மணிக்கணக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கிரமடாஸ்க் சிட்டிய மட்டும் போட்டு பொளந்து எடுத்துக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. கிரமடாஸ்க் பையில மட்டும் சிட்டியவே வைப் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல வந்திருக்கு. மொத்தம் 30 தாக்குதலா நடந்திருக்கும் அப்படிங்கிறது போல. ஆனா சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். உக்ரைன் அதிநவீனமயமான ஆயுதங்கள், அதிகப்படியான ராணுவ வீரர்கள்ன்ற நடமாட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ரஷ்யாவோட உளவு விமானங்கள், உளவு ட்ரோன்கள். ஸோ இது போல டீட்டெயில்ஸ் எல்லாம் அக்கக்கா பிச்சு பிச்சு எடுத்து குடுத்துருக்கு. ஸோ அந்த லொகேஷன்லாம் கிடைச்சிருக்கு. ரஷ்யா போட்டு பொளந்து கட்டிக்கிறாங்க. இந்த கிரமடாஸ்க்க கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் ரேஸ் டு கிரமடாஸ்க். இந்த பகுதி பிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, டொனஸ்க் பகுதி உக்ரைன் முழுவதும் இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி இந்த கொஸ்டான்டினிவ்காவ அப்படியே வந்து கொரவழி பிடிக்கிற மாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இதுதான். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ கிரமடாஸ்க்க அடுத்த டார்கெட்டா வந்து வச்சு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தரப்புலருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிகாஷனரியா அங்க இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்சிவ் லேயர்ஸையும் வந்து பண்ண அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. அடுத்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் ரீஜனுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டிய வந்து உக்ரைன் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப நியர்பை இந்த மேப்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்பவுமே நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா, எலைட் பிரிகேட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்கன்னு ரஷ்யா தரப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பிரிகேட்ஸோட பொசிஷன தெரிஞ்சுக்கிட்டு அது மேல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் செயலோட இருக்கும். ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணமாவும் மாறிடுறாங்க. இன்ஃபர்மேஷன்லாம் கம்முன்னு வச்சுக்காம, இந்த பீத்திக்கிறது அப்படிங்கிறது போல எடுத்து எடுத்து வீடியோ பதிவு போட்டுறாங்க. அப்படியா தேங்க்யூ அப்படிங்கிறது போல அந்த இடத்துல குண்ட வீசி விட்டுறாங்க ரஷ்ய தரப்பு. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவோட ஒரு கம்பெனி ஃப்ளெக்ஸ் பிளான்ட் ஒண்ணு இருந்தது இல்லையா? இந்த மக்ஷாவெர்கோ இந்த ஜாக்பார்பட்டியா ஒப்லாஸ்ட்ல அட்டாக் நடந்தது இல்லையா? 3 நாளா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குதுங்க. 3 நாளா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. 23ஆம் தேதி ஆகஸ்டுக்கு அதிகாலை தான் அந்த தீயே வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிருக்கிறாங்க. 7000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் அங்க இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். இதே உக்ரைன் கிட்ட கேட்டோம்னா
அந்த இடத்துல வந்து தானியங்கள் இருந்தது, நெல் இருந்தது, ஃப்ரோசன் ஃபிஷ் பிளான்ட் இருந்தது அப்படிங்கிறது போல ஏதாவது கதை சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாம் தெரியுது, அதெல்லாம் எடுபட மாட்டேங்குது அப்படின்னால எதுவும் சொல்லலை. அமெரிக்காவோட பிளான்ட் அடிச்சிட்டாங்க, 3 நாளாக தீப்பிடிச்சு எரிஞ்சுக்குதுப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நார்மலாக இது போல நடந்ததுன்னா ஃப்ரோசன் ஃபிஷ் பிளான்ட் மேலே அடிச்சிட்டாங்க, 3 நாளாக தீப்பிடிச்சு எரிஞ்சதும்பாங்க. ஸோ அது போல் ஒரு கதை ஏதாவது வந்துருமான்னு பார்த்தேன். பட் அது போல் இல்லை, அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல தான் வந்திருக்கு. ஸோ அதே போல் ரஷ்யா அட்டாக் பண்ணது மாதிரி உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ட்ரோன் அட்டாக் வந்து பண்ணால் ரஷ்யாக்குள்ளே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ராஸ்டோவ் பகுதிகள், கர்ஷ்னோடார் பகுதிகள், ஒல்கா கிரேட் பகுதிகள், இந்த ஏரியாலாம் குறி வச்சு அதிகப்படியான ட்ரோன்கள் அமைச்சிருப்பாங்க. சைடில் மேப்லோட இருக்கும். ஸோ இருதரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ட்ரோன்களை மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இது போல் மிக முக்கியமான பகுதிகளில் இழப்புகள் ஏற்படுது. ரஷ்யாக்குள்ள அப்படின்னா இது போல் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரியான சொல்லக்கூடிய இழப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது உக்ரைன்ல தினந்தோறும் வாடிக்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் உக்ரைன் வந்து இந்த போரை புனிக்கிறதுக்கான எண்ணத்திலேயே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் கார்வீராக் பகுதியில் வந்து பண்ணால் மொபைலைசேஷன் தினந்தோறும் நடந்துட்டு கால் பிடிக்கிற வண்டி இப்பெல்லாம் அதிகமாக வந்து பண்ணால் சிவிலியனோட உடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போகிறாங்க. இதுக்கு பேர் கிட்னாப் இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அது வேற, யூனிஃபார்ம் இல்லாமல் ஒருத்தவங்க கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அது கடத்தல் அப்படிங்கிறது போல வந்துடும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எது எப்படியோ இது போல விஷயங்கள் அதிகப்படியாக உக்ரைனில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சிவிலியன் போல ட்ரெஸ்ஸு போட்டு வந்து ஆளுங்களை வந்து பண்ணால் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சிவிலியனை மிலிட்ரி உடை போட்டிருந்தாங்கன்னா அடிக்கக்கூடாது, மரியாதையாக கூப்பிட்டு போகணும். இதே சிவிலியன் ட்ரெஸ்னா மாறி மாறி கைகளை பெயரலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு அமைதி வேணும் இல்லையா, அமைதி வேணும்னா இந்த ட்ரூப்ஸை உள்ள அனுப்பணும் இல்லையா. இப்போ அதில் ஒரு நாடுகளாக பின்வாங்கிட்டு இருக்காங்க. அதில் அடுத்த நாடு வந்து பண்ணால் ரொமேனியா. ஏங்க நாங்களாம் ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டோங்க, செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது போல நாங்கள் ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம் போல பிரைம் மினிஸ்டர் தரப்புலேருந்து வந்து பண்ணால் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி இருக்கிறாங்க இல்லையா, இட்டாலியில் ஒரு நபர், உக்ரைனை சேர்ந்த ஒரு நபர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா சபட்டாச் பண்ணிட்டாருங்க, இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டது இவர் தான், சஸ்பெக்ட் அடிப்படையில் வந்து பண்ணால் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இட்டாலி. ஸோ இவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புலேருந்து எங்க பண்ணிக்கிறாங்கல்ல விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்களா. இப்போ ரஷ்ய தரப்பு வந்து யூஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூஎன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாஸ்காவில் உட்காந்து பேசியிருப்பாங்களா. ஸோ அதனால இப்போ மன மாற்றங்கள்லாம் நடக்குதா. இப்போ ரொமேனியா பேக் அடிக்கிறாங்க, இட்டாலி சார்பா போற மாதிரி இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல பலியாடுகள் அப்படிங்கிறது போல ஒண்ணு இருக்கும் இல்லையா. அடுத்தது இப்ப ரஷ்யா தரப்புல இருந்து அடுத்த பலியாடு யார் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியா இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிறாங்க. ரஷ்யாவோட மீடியாக்கள் இப்படி பேசும்போது அந்த ஏரியால இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முதல்ல அப்பெல்லாம் அவங்கள அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வழியாத்தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வந்திருக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் அந்த டைம்ல தாக்குதல் நடக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். எஸ்தோனியா, லுத்வேனியா, லாத்வியா வழியாக தான் வந்து பண்ணா ட்ரோன்கள் உள்ள வந்து அந்த பகுதிகளில் ரஷ்யாவில் தாக்குதல் பண்ணியிருக்கணும், இந்த நாடுகள் உதவி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஏகப்பட்ட விதவிதமாக கலராக டிசைனாக வட சுட்டு பார்த்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எஸ்தோனியா ஏதாவது எசக்கு புசுக்கா பண்ணுறாங்களா, இல்லை ரஷ்யா அதெல்லாம் மனசில் வச்சுட்டு வஞ்சம் தீத்துருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இல்லை அடுத்த பலியாடி இவங்க தானா அப்படிங்கிற இருக்கு. லுத்வேனியா கட்சி மாறுற மாதிரி இருக்கு, இட்டாலி மாறுற மாதிரி தெரியுது, ரொமேனியா ஆளை விடுங்கப்பா நாங்களாம் ட்ரூப்ஸ் அனுப்பல அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து பேக் அடிச்சாங்க. ஸோ இது போல சூழல்லாம் இங்கே நடக்கும்போது அணிகள் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது தெளிவாக தெரியுது. அடுத்த கட்ட பலியாடுகளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடியும் போது யுத்தம் பெருமளவில் நடக்குமா, இல்லை எஸ்கலேஷன் நடக்குமா, இல்லை பிரச்சனையா பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். பட் ஆனால் நடக்கக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல. ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் திடீர் விஜயம், இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சிட்டிக்கு போயிருக்கிறாரு, இது எல்லாமே அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷனுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அது போல எதுவும் நடக்காம பேச்சுவார்த்தை மூலியமா சும்மா பேசிக்குவான்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.